அந்த எரித்ரோபாய்டின் ஏன் அந்த ஹார்மோன் குறையுதுன்னா, நம்ம உடம்புல இருக்கிற கிட்னியில் இருக்கிற ஒரு செல் தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த செல்கள் வந்து கிட்னி பாதிப்படையும் போது குறையும். அப்படி குறையும் போது உங்கள் உடம்புல உள்ள ரத்த அளவும் குறைய ஆரம்பிக்கும். உங்கள் கிட்னி பிரச்சனையை தாண்டி இதுவும் இந்த ஹீமோகுளோபின் குறைஞ்சு அனிமியாவும் உங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிரகாஷ். இன்றைய ஆரோக்கிய விழிப்புணர்வு பகுதியில் ஹீமோகுளோபின் நம்ம உடம்புல இருக்க ரத்த அளவு கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்க இல்லை கிட்னி வந்து பாதிப்பு அடைஞ்சவங்களுக்கு ஏன் வந்து உடம்புல குறையுது அப்படின்ற பற்றின விளக்கத்தை தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நம்ம உடம்புல வந்து கிட்னி பாதிப்பு அடையும் போது நம்ம உடம்புல உற்பத்தி ஆகக்கூடிய EPO அப்படின்னு சொல்லுவாங்க, எரித்ரோபாய்டின்ற ஹார்மோன் வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த எரித்ரோபாய்டின் ஏன் அந்த ஹார்மோன் குறையுதுன்னா, நம்ம உடம்புல இருக்கிற கிட்னியில் இருக்கிற ஒரு செல் தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த செல்லோட பேர் வந்து REPன்னு சொல்லுவாங்க, ரீனல் எரித்ரோபாய்டின் ப்ரொடியூசிங் செல்ஸ். இந்த செல்கள் வந்து கிட்னி பாதிப்படையும் போது குறையும். அப்படி குறையும் போது உங்கள் உடம்புல உள்ள ரத்த அளவும் குறைய ஆரம்பிக்கும். ஆண்களுக்கு வந்து அந்த ரத்த அளவு வந்து 13 கிராம் பர் டெசிலிட்டர் மேலே இருக்கணும். பெண்களுக்கு வந்து 12 கிராம் பர் டெசிலிட்டருக்கு மேலே இருக்கணும். இது குறையும் போது நீங்கள் கண்டிப்பாக இதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். நிறைய நேரங்களில் வந்து ரொம்ப குறைஞ்சு 7, 8 அந்த மாதிரி இருக்கும்போது உங்கள் கிட்னி பிரச்சனையை தாண்டி இதுவும் இந்த ஹீமோகுளோபின் குறைஞ்சு அனிமியாவும் உங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்கும். ஸோ இதை நீங்கள் விவரமாக உங்களோட டாக்டரை சந்திக்கும் போது நீங்கள் பேசுங்க. இல்லை எங்களோட ஆலோசனை உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு எங்களை நீங்கள் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.